உண்மையிலே கிட்னிங்கிறது அப்படிதான் ஒர்க் ஆகுமா? லைக் ஒரு பேட்டரி மாதிரி ஒன்னு கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொன்று ஒர்க் ஆகுமா? ஹவ் இட் ஒர்க்ஸ் டாக்டர்? கிட்னி வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிட்னி இல்லைன்னா கூட இன்னொரு கிட்னியை வச்சு லைஃப் லாங் வாழ முடியும். பட் காமன் ரீசன்ஸ் கிட்னி பாதிப்புகளுக்கு ஏற்படுது அப்படின்னா என்னென்ன ரீசன் சொல்லலாம் டாக்டர்? எனி இன்ஃபெக்ஷன் கேன் அஃபெக்ட் த கிட்னி. அது மைல்டு. தேவையில்லாத மெடிசன்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் கிட்னி ப்ராப்ளத்தினாலையும் வந்தவங்க இருக்காங்க. கிட்னியை பொறுத்த வரைக்கும் ஓகே, நீங்க வந்து அவ்வளோ அலார்மிங் சைன்ல இருக்கீங்க, உடனே டாக்டரை பார்க்கணும்னா என்ன சொல்லலாம்? வாமிட்டிங் மட்டுமே வருவாங்க. வாந்தி வந்துட்டே இருக்கும், மருந்து கொடுத்தாலும் சரியாகாது. அதுக்கு டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். இல்லை டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஆப்ஷன், அது வரைக்கும் டயாலிசிஸ் வந்து ஒரு ப்ராசஸா இல்லை வந்து டயாலிசிஸை மட்டுமே வச்சு த்ரூ அவுட் த லைஃப் அவங்க வாழ முடியும்? டயாலிசிஸில் வந்து த்ரூ அவுட் த லைஃப் வாழ்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு டயாலிசிஸில் இருக்கிறவங்க, டயபிட்டிஸ் இருக்கவங்க ஒரு நாள் ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணிட்டு ஐசியூவில் அட்மிட் ஆகுறது இல்லை லைஃப் த்ரெட்டனிங் ஆகுறதுன்னு பார்க்குறோம். அது அவ்வளோ ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காக மாறதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? ரொம்ப குடிக்கிறதுல அப்போ என்ன ஆகும்னா கணையம் அஃபெக்ட் ஆகும், அதனால கிட்னி பாதிக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்குறோம் டாக்டர், டயாலிசிஸ் அந்த மாதிரி ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அந்த மாதிரி வந்திருக்கு. ஹீமோடயாலிசிஸை நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். ஹோம் டயாலிசிஸ்னு இருக்குது. என்னுடைய உணவு பழக்கம் இதில் எவ்வளோ மேஜரான ரோல் இம்பாக்ட் ப்ளே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க? சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் 10-15 எக்ஸ் அந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட்டு. அது மெயினாக என்னென்னா யாரெல்லாம் ஒரு ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸோ, அதாவது பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து. வணக்கம் டாக்டர். டாக்டர், மக்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து கிட்னி தொடர்பான வந்து ஒரு கருத்து இருக்கும். கடவுளே கிட்னி மட்டும் 2 கொடுத்துருக்காரு, ஒன்று டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொன்று டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்செப்ஷன் பொதுவாக எங்கேஜ் பசங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம மூவிஸ்லையுமே கேட்டிருப்போம் இந்த ஒரு டைலாக். உண்மையிலே கிட்னிங்கிறது அப்படி தான் ஒர்க் ஆகுமா? லைக் ஒரு பேட்டரி மாதிரி ஒன்று கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொன்று ஒர்க் ஆகுமா? ஹவ் இட் ஒர்க்ஸ் டாக்டர்? கிட்னி வந்து ரெண்டுமே சேர்ந்து தான் ஒர்க் ஆகும். இட் இஸ் நாட் தட் ஒரு கிட்னி வந்து ஒர்க் ஆகும் தனியாக, அது டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கிட்னி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கிடையாது. 2 கிட்னியும் சேர்த்து நம்மளோட கிரியாட்டினின் லெவலை வந்து உடம்புல வந்து நார்மலாக வச்சுக்கும். சப்போஸ் ஒரு கிட்னி போயிருச்சு, ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரினால ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க, இல்லை நம்ம சில பேர் கிட்னி வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டொனேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கிட்னி வந்து காம்பன்சேட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணும். ஓகே. ஸோ ஒரு கிட்னி இல்லைன்னா கூட இன்னொரு கிட்னியை வச்சு லைஃப் லாங் நம்ம வந்து வாழ முடியும். பட் ஓவரால் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ டேமேஜ் ஹேப்பன் ஆகுது அப்படின்னா, டேமேஜ் நடக்குதுன்னா அது சைமல்டேனியஸாக 2 கிட்னிக்குமே தானே நடக்கும்? ஆமாம், 2 கிட்னி தான் பாதிக்கும். எந்த நோயாக இருந்தாலும் அது வந்து 2 கிட்னியை தான் சேர்ந்து பாதிக்கும். ஸோ ஒரு கிட்னி பாதிச்சு இன்னொரு கிட்னி நார்மலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் சில வியாதிகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், சில கிட்னி இன்ஃபெக்ஷன், அதெல்லாம் வந்து ஒரு கிட்னி பாதிக்கும். சில நேரங்களில் நாங்கள் வந்து அந்த கிட்னியை ரிமூவ் பண்ண வேண்டியது கூட வரும். அப்போது இன்னொரு கிட்னி வந்து நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன் இன்னொரு கிட்னி நார்மலாக இருக்கும், அது இந்த வேலையை பார்க்கும். நம்ம ஜென்ரல் அவேர்னஸில் சொல்லும் போது ஆல்கோஹாலை கம்மி பண்ணுங்க கிட்னி பாதிப்புக்கு அப்படின்னு சொல்கிறோம். பட் இது இல்லாத நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், வேற ரீசன்ஸ் இருக்கலாம். காமன் ரீசன்ஸ் கிட்னி பாதிப்புகளுக்கு ஏற்படுது அப்படின்னா என்னென்ன ரீசன் சொல்லலாம் டாக்டர்? காமனஸ்ட் ரீசன்ஸ் வந்து எந்தெந்த நோய்கள்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்கும், க்ரானிக் டிசீசஸ்னுவாங்க, அதுதான் வந்து கிட்னியை பாதிக்கும். அதான் காமனஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன், பிபி, அதிக பிபி, அப்புறம் சுகர், அன்கண்ட்ரோல் சுகர், இதெல்லாம் தான் கிட்னியை பாதிக்கும். பட் கிட்னி டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சனட்டலாக, அதாவது பிறவியிலே வர சில கிட்னி டிசீசஸ், லைக் நீர்க்கட்டி வர டிசீஸ், நிறைய கிட்னி டிசீஸில் வந்து ஸ்டோன்ஸ் வரும். அது மாதிரி குழந்தைகளை பாதிக்கிற டிசீஸ் இருக்குது. சிலது வந்து நம்ம ஆட்டோ இம்யூன்னுவாங்க, அதாவது நம்ம உடம்பு திசுக்களுக்கு அகேன்ஸ்டாக இது ஆட்டோ இம்யூன் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி சில டிசீசஸ் இருக்குது. இந்த டீன்ஸில் இருக்க பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் லூப்பஸ்னு ஒரு நோய் வரும். சில பேருக்கு ஐஜே நெஃப்ரோபதினு ஒரு வியாதி இருக்குது, அது எந்த ஏஜ் வேணால் அஃபெக்ட் பண்ணலாம். வாஸ்குலைட்டிஸ் இருக்குது, அது வந்து யூஸ்வலாக வந்து வயசானவங்களுக்கு வரலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா தான் கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு பிரிக்கிறோம். கம்யூனிகபிள்னா இன்ஃபெக்ஷன்ஸ், எனி இன்ஃபெக்ஷன் கேன் அஃபெக்ட் த கிட்னி. அது மைல்டு சிவியர் வரைக்கும் இருக்கலாம். சில ஐசியூ பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிவியர் கிட்னி இன்ஃபெக்ஷன், டயாலிசிஸ்லாம் போவாங்க. இது வந்து கம்யூனிகபிள். நான் கம்யூனிகபிள் தான் நான் சொன்னது. பிபி, சுகர், இதெல்லாம் க்ரானிக்காக வந்து பேஷண்ட்ஸுக்கு அஃபெக்ட் ஆகி ஒரு சில வருடங்கள் கழிச்சா ப்ரெசென்ட் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் சிலது இருக்குது. அது எப்படின்னா, நம்ம உட்கொள்கிற மருந்துகள், சில பவர்ஃபுல்லான பெயின் கில்லர்ஸ், சில ஆன்டிபயோட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து கிட்னியை பாதிக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்த்தா உடம்புல எந்த பகுதியில் ஒரு பிரச்சனை அதிக நாட்கள் இருந்தாலுமே அது கிட்னியை பாதிக்கிறதுக்கு. கிட்னி இஸ் த ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறேன், கேள்விப்பட்டிருக்கோம். ஹியூமன் பிரெயின் மாதிரியே கிட்னியும் வந்து உடம்புல இருக்க பல பகுதிகளை வந்து இயக்குது அப்படின்ட்டு. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை? அது எப்படி அது நடக்குது டாக்டர்?
எப்படின்னா நம்ம வீடை பொறுத்து தான். லைக் வீட்டில் வந்து கழிவு தேங்கிருச்சுன்னா வீடு எப்படி இருக்குமோ, லைக் ஒரு அலங்கோலமாக இருக்குமோ, கிட்னி வந்து இஸ் த மெயின் ஃபேக்டர் டு ரிமூவ் த வேஸ்ட் ஃப்ரம் த பாடி. நம்ம உடம்புல உள்ள எல்லா வேஸ்ட்டையும் வந்து கிட்னி தான் வந்து ரிமூவ் பண்ணுது. கிட்னி அண்ட் லிவர். ஸோ இது கிட்னி தான் மெயின் பார்ட். நம்மளோட உடம்புல உள்ள வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணும்போது. ஸோ வேஸ்ட் ரிமூவ் பண்ணாமல் இருக்கும்போது உடம்புல எல்லா இடத்துலையும் உடம்புல வந்து கழிவு தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கழிவு தங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்தந்த ஆர்கன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி இப்போ வந்து யூரியா ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் த பிரெயின். ஸோ கிட்னி வந்து ரொம்ப நாளாக வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா ஹார்ட்லேயும் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் அப்படின்றவங்களுக்கு நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. இப்போ நம்ம பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும், இல்லை வேற ஏதோ ஒரு நோய்களுக்காக இருக்கிறவங்க அதுக்கான மெடிகேஷன்ஸ் படி போயிட்டே இருப்பாங்க டாக்டர். சைமல்டேனியஸாக அவங்க கிட்னி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் பார்க்கணுமா? ஏன்னா இப்போ ஒரு 30 இயர்ஸில் நான் ஒரு மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், த்ரூ அவுட் த லைஃப் நான் எடுக்க போகிறேன், பிபிஓ இல்லை சுகர் டயபிட்டிஸ்க்கான இதுவோ. அப்போ அவங்க எந்த டைமில் வந்து நான் ஒரு வாட்டி கிட்னி செக்கப்புக்கும் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க? ரைட். இப்போ ஒரு டயபெட்டிஸ் ஒருத்தருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் எப்போ டயக்னோஸ் பண்ணுறீங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவர் உடம்புல அந்த சேஞ்சஸ் வந்து பல வருஷமாக நடந்துட்டு இருக்கும். ஸோ கிட்னி நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்னி டயபெட்டிஸ் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா கிட்னி மாற்றங்கள் வந்து 10 வருஷமாகவே நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்குலாம் ஆல்ரெடி சேஞ்சஸ் கிட்னியில் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு க்ரானிக்காக இருக்கிறதுனால, ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இதை மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. சுகர் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகளை கண்ட்ரோலில் இருக்கும். சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது இங்கே கிட்னிலையும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே தான் பிபிக்கும் அதே மாதிரி தான். நிறைய அதர் டிசீசஸ் கூட இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த டீடாக்சிஃபிகேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல டாக்டர், வேறு சில பிரச்சனைகளுக்காக நம்ம மருந்து சாப்பிட்டாலும் கிட்னியை நம்ம இந்த மாதிரி பாதுகாத்து வைக்கணும், இதுக்கான டீடாக்சிஃபிகேஷன் தனி மெடிசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை நம்ம அதுக்கான ரூட் காஸை அட்ரஸ் பண்ணிட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுமா? ஸோ ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணுறது தான் மெயினான டீடாக்சிஃபிகேஷன். ஓகே. ஸோ நம்மளே தனியாக வந்து டீடாக்சிஃபிகேஷனுக்காக ஏதாவது ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று இருக்காங்கன்னு சொல்லி அதை போட்டுட்டு கிட்னி ப்ராப்ளத்தோட வந்தவங்க தான் நிறைய பேர். அதனால வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே வந்து தேவையில்லாத மெடிசன்ஸ், முக்கியமான நம்ம பேஷண்ட்டை சொல்கிறது தேவையில்லாத எந்த மெடிசன்ஸும், பெயின் கில்லர்ஸோ இல்லை மற்ற மெடிசன்ஸோ எதுவும் தேவையில்லாமல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் கிட்னி ப்ராப்ளத்தினாலையும் வந்தவங்க இருக்காங்க. ஸோ டீடாக்சிஃபிகேஷன், யூ ஆர் டீடாக்சிஃபைங் த கட், யூ ஆர் டீடாக்சிஃபைங் த கிட்னி, அந்த மாதிரி எந்த டேப்லெட்ஸையும் நம்ம எடுக்கக்கூடாது. மெயின் திங் இஸ் கண்ட்ரோல் யுவர் சுகர்ஸ், ரெடியூஸ் யுவர் வெயிட் அண்ட் பிபி வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதுதான் மெயின். இப்போ அந்த பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு, கிட்னியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சுன்னும் போது ஒரு அறிகுறி இருக்கும். வேறு சில பிரச்சனைகள்லாம் எனக்கு வலி ஏற்படும். அந்த மாதிரி கிட்னியை பொறுத்த வரைக்கும் என்ன அறிகுறி இருந்ததுன்னா ஓகே நீங்கள் வந்து அவ்வளோ அலார்மிங் சைனில் இருக்கீங்க, உடனே டாக்டரை பார்க்கணும்னா என்ன சொல்லலாம்? ஓகே, இது வந்து என்னென்னா ஒரு கிட்னி அக்யூட்டாக பாதிக்குது, அதாவது இமீடியட்டாக பாதிக்குது அப்படிங்கும்போது சில அறிகுறிகள் வரும். அது வந்து கண் சுற்றி வீக்கம் இருக்கலாம், கால் வீக்கம் இருக்கலாம், யூரின் போகிறது கம்மியாகலாம், மூச்சு வாங்கலாம் பேஷண்ட்டுக்கு. சில இந்த டயாலிசிஸ் போகிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து டயாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி வாமிட்டிங் மட்டுமே வருவாங்க. அவங்க வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க, வாந்தி வந்துகிட்டே இருக்கும், மருந்து கொடுத்தாலும் சரியாகாது. அப்புறம் அவங்க அதுக்கு டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் கிரியாட்டினா ரொம்ப அதிகமாக இருக்கும், அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்கும். இந்த மாதிரி பல அறிகுறிகள் இருக்குது. ஆனால் இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப வருஷமாக அது டயாலிசிஸ் போகிறாங்களே, நிறைய பேர் அறிகுறிகளே இல்லாமல் தான் வருவாங்க. அவங்க வருவாங்க, ஏதாவது ஒரு டெஸ்ட் மாஸ்டர் செக்அப் பண்ணியிருக்கலாம், இல்லைனா பிபி அதிகமாக இருந்திருக்கு, அதுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் வந்து 8, 10லாம் இருக்கும். அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது. அப்போ நாங்கள் சொன்னோம் டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கு டயாலிசிஸ் பண்ணணுன்னுவாங்க. அந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அறிகுறிகள் இல்லாமல் தான் வருவாங்க. பட் சிம்டம்ஸ் இருக்கும்போது இதுதான் பேசிக் சிம்டம்ஸ். கண்ணை சுற்றி வீக்கம், கால் வீக்கம், யூரின் கம்மியாக வர்றது, மூச்சு வாங்கலாம். சம்டைம்ஸ் யூரின் வந்து கலர் மாறி போகும், ரொம்ப எல்லோவாக போனால் ஜாண்டிஸ் சொல்கிறீங்க, அந்த மாதிரி சில கிட்னி பிரச்சனைகளில் வந்து ரெட்டாக போகும். ஓகே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் கிரியேட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க டாக்டர். இந்த வேர்ட் வந்து இந்த ஜிம் சப்ளிமெண்ட்ஸில் வந்து ரொம்ப பாப்புலரான வேர்ட், கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸ்டர்னலாக கிரியேட்டினை வந்து நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்க என்னன்னா இந்த அளவு எடுத்தால் ரொம்ப சேஃப் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே வந்து அவங்களே செல்ஃப் கன்சியூமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது சேஃப் தானா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். லைக் இந்த கிரியாட்டினின் பவுடர்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதனால வந்து ஹை கிரியாட்டினின் அந்த மாதிரி வந்தவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஹை ப்ரோட்டீன் நம்ம எப்போ எடுக்கும்போது நம்மளோட கிரியாட்டினின் அதிகமாக தான் போகுது. ஸோ அதனால இட்ஸ் நாட் ஆல்வேஸ் சேஃப். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் வந்து வேரி ஆகலாம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி டெல் அவர் பேஷண்ட்ஸ் டு அவாய்ட் தட் சப்ளிமெண்ட்ஸ். அது இல்லை டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட எடுக்க முடியுமா, அந்த மாதிரி எதாவது பாசிபிள் இருக்கா, இல்லை டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். இப்போ நம்ம ஒரு சிம்டமோட வரோம் டாக்டர், ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பொழுது அதை ரெஃப்ளெக்ட் பண்ணாமல் நீங்கள் சொன்னீங்க கை கால் வீக்கம் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு சிம்டம் காமிக்குதுன்னா அந்த சிம்டம் ஏற்பட்டாலே எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது?
லைக் இவ்வளோ வந்ததுக்கு அப்புறம் தான் பாதிப்புகள் இருக்கு, ஒரு 50% 60% அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன அலார்மிங் ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் தெரியவே வரும்? இல்லை, அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ம். பட் சில கை கால் வீக்கத்தோட வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஃபைன். டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். சில இப்போது யூரின் புரோட்டீன் லீக்னுவாங்க, அது சில வியாதிகளில் வரும். ம். அங்கே பார்க்கும்போது கிட்னி ஃபெயிலியர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஆனால் இதே சிம்டம்ஸோட கிட்னி ஃபெயிலியரோட வருவாங்க, ம். கிரியாட்டின் அதிகமாலாம் வருவாங்க, அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணணும், இந்த யூரியா கிரியாட்டின் எவ்வளோ ப்ரோட்டீன் வந்து லீக் ஆகுது யூரினில், இதெல்லாம் பண்ணால் தான் அந்த சிம்டம்ஸ் எவ்வளோ சிவியராக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் மாறும், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி சிகேடின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கும், ரொம்ப மினிமல் சிம்டம்ஸ் இருக்கும். ஓகே. அவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் 15 கூட இருக்கும். ம். அவங்க இம்மீடியட்டாக டயாலிசிஸ் பண்ணணும். அது ஈவன் அது தட் இஸ் அன் எமர்ஜென்சி இல்லையா. ஸோ அதனால் ஒரு சிம்டம்ஸ் மட்டுமே வச்சு எந்த கிட்னியோட சிவியாரிட்டி சொல்ல முடியாது. ஆன் த அதர் ஹேண்ட், பேஷண்ட்ஸ் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு ஆக்சிஜன் தேவைப்படுற அளவுக்கு எமர்ஜென்சிக்கு வராங்கன்னா தென் இட் இஸ் சிவியர். ஸோ எங்களால் ஓரளவுக்கு சொல்ல முடியும் இவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படுமா இல்லையா, இவங்களுக்கு வந்து அட்மிஷன் தேவைப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸும் இருக்குது. இது டயாலிசிஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் மாதிரியா டாக்டர்? இல்லை அதுக்கு முன்னாடி மெடிகேஷன்ஸ் இல்லை ஏதாவது கொடுத்து பார்த்துட்டு செட் ஆகலைன்னா தான் நம்ம டயாலிசிஸ்குள்ளே போவோமா? அது வந்து டிபெண்ட்ஸ், ஒரு பேஷண்ட்டுக்கும் வேரி ஆகும். இன்னொன்று சிகேடி ஸ்டேஜ், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது ஸ்டேஜை பொறுத்தும் மாறும். ம். இப்போ ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து சிகேடி ஸ்டேஜ் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து 5 சிகேடி ஸ்டேஜ் 5 எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க வந்து டயாலிசிஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ணிடுவோம். ஸோ இல்லை சிகேடி ஸ்டேஜ் 3ல தான் இருக்காங்க, இல்லை 4ல தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் யூரினில் ஏதாவது ப்ரோட்டீன் லீக் ஆகுது, எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, இல்லை வந்து ப்ரோட்டீன் யூரினில், ஏன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ்லாம் வந்து யூரினில் வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகி அதுக்கப்புறம் தான் கிட்னி டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரோட்டீன் லீக் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிகேஷன்ஸ், பிளட் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னாலும் ப்ரோட்டீன் லீக் ஆகும், அதற்கான கண்ட்ரோல் பண்ணுற மெடிகேஷன்ஸ். இன்னொன்று சில பேருக்கு ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிகேஷன்ஸ். இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ்லாம் கொடுத்து அதை வந்து ப்ரொக்ரெஷனை வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாம் அந்த இயர்லி ஸ்டேஜில். லேட்டாக ஐடென்டிஃபை பண்ணும்போது கிட்னி ஆல்ரெடி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, எண்ட் ஸ்டேஜ் டிசீஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தென் டயாலிசிஸ் இஸ் த ஆப்ஷன் ஆர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் த ஆப்ஷன். இல்லை டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஆப்ஷன், அது வரைக்கும் டயாலிசிஸ் வந்து ஒரு ப்ராசஸா, இல்லை வந்து டயாலிசிஸை மட்டுமே வச்சு த்ரூ அவுட் த லைஃப் அவங்க வாழ முடியும்? டயாலிசிஸில் வந்து த்ரூ அவுட் த லைஃப் வாழ்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி அஃபெக்டட். அண்ட் இன்னொன்று வந்து எவ்ரி டைம் தே ஹேவ் டு கம் டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு போகணும் ஒரு 3 times a week. அண்ட் அவங்களுக்கு வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஸ்டடீஸ்லேயுமே நிறைய தடவை மார்ட்டாலிட்டி, அதாவது டெத் அப்படின்றது டயாலிசிஸில் வந்து கொஞ்சம் அதிகம் தான் கம்பேர்ட் டு டிரான்ஸ்பிளான்ட். ஸோ டயாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடியுமே நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ அந்த எண்ட் ஸ்டேஜ் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா டயாலிசிஸ் போகிற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியுமே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அதை வந்து ப்ரீஎம்டிவ் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. இப்போ இந்த தற்காலிகமான டயாலிசிஸ் அப்படின்னு இருக்கா டாக்டர்? இல்லை ஒன்ஸ் நீங்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டாலே லைஃப் ஃபுல்லாக அது கோ த்ரூ பண்ணி தான் ஆகணுமா? அதான் அக்யூட்டாக வர ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன், அக்யூட் கிட்னி இன்ஜரின்னு. அதாவது சடனாக வந்த ஒரு கிட்னி ப்ராப்ளம், மருந்துகள்னாலேயோ இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணங்கள்னாலேயோ வரலாம். அப்போ பண்ணுற டயாலிசிஸ் அக்யூட்னு வரும்போது கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ரிவர்சபிள், கிட்னி ஃபங்க்ஷன் மோசமாக இருந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். அப்போ தற்காலிகமாக நாங்கள் பண்ணுவோம். அப்போ கிரியாட்டின் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு கை கால் வீக்காக இருக்குது, மூச்சு வாங்குதுன்னா அப்போதைக்கு பண்ணலாம். ஃபியூ டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிட்னி தானாக இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அப்படியே டயாலிசிஸ் விட்ரா பண்ணிக்கலாம். பட் பெர்மனன்ட் டேமேஜ் எப்படின்னா, எப்போ கிரியாட்டின், அதாவது கிரியாட்டின்னா இன் அதர் வேர்ட்ஸ் கிட்னி ஃபங்க்ஷன் எப்போ 3 மாதத்துக்கு மேலே பாதிச்சிருக்கோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது ரிவர்ஸ் ஆகாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பெர்மனன்ட் டேமேஜ் போயிடுறாங்க. அகெயின் பெர்மனன்ட் டேமேஜ் இருக்கவங்க எல்லாருக்குமே டயாலிசிஸ் தேவைப்படாது. ஸ்டேஜ் 5ல இருக்கிறவங்களுக்கே சிம்டம்ஸ் இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் இருக்கணும், அது அந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கணும், மூச்சு வாங்குறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம், இல்லை கிரியாட்டின் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப மோசமாக போகலாம், அதனால் அவங்களுக்கு பல பாதிப்புகள் வரலாம். அப்போ தான் நாங்கள் டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து லைஃப் லாங் அவங்க டயாலிசிஸில் இருக்கணும். இந்த ஆஃபன் இந்த பாய்சனஸ் திங்கை வந்து கன்சியூம் பண்ணுறது, இல்லை ஸ்னேக் பைட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் டயாலிசிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எதுக்காக சஜஸ்ட் பண்ணுறாங்க? இப்போ ஸ்னேக் பைட்டில் உள்ளவங்களுக்கும் சில பேருக்கு கிட்னி, அது வந்து ப்ராப்ளம் வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி, அதாவது தற்காலிகமாக வந்து கிட்னி வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி டேமேஜ் ஆகிறவங்களுக்கு மேபி ஒரு டயாலிசிஸ் வந்து ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ அந்த மாதிரி தேவைப்படலாம். ஸோ தேவைப்பட்டதுக்கப்புறம் இஃப் கிட்னி இஸ் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தென் ஸ்டாப் பண்ண முடியும். சில பேருக்கு ரொம்ப ரேராக வந்து அதுவே கொஞ்சம் பெர்மனன்ட் டேமேஜாக கூட ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஈவன் அதே மாதிரி தான் சேம் பாய்சனஸ் அந்த மாதிரி பாய்சன்ஸ் எடுக்கும் போதுமோ அதுலேயும் வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுவுமே அக்யூட் கிட்னி இன்ஜுரி கேட்டகரியில் தான் வரும். சம்டைம்ஸ் ரேராக அவங்களுமே வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ இந்த டயாலிசிஸ்ல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல டாக்டர்? இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் தான் கன்சியூம் பண்ணணும், புரோட்டீன்ஸ் இவ்வளோ தான் எடுக்கணும், கார்ப்ஸ் இவ்வளோ தான் எடுக்கணும்ன்ட்டு. இது அவங்களுடைய ரெகுலர் ஒரு ஹெல்த்த பாதிக்காதா? லைக் அப்போ டயாலிசிஸ்ங்கிறது அவங்க உயிர் வாழ்றதுக்கான ஒரு ப்ராசஸ். பட் அட் த சேம் டைம் தேவையான நியூட்ரிஷன், வாட்டர் எல்லாத்தையுமே இவ்வளோ லிமிட்டா வச்சுக்கிட்டு, வீட்ல மட்டும் தான் நான் இருக்கணுங்கிறது இந்த கான்ட்ராடிக்டரி இருக்கே, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து கிட்னி வந்து வேலை பார்க்காதனால நம்ம நார்மலாக யூரின் போகிற மாதிரி அவங்களுக்கு இருக்காது. ஸோ யூரின் அவுட்புட் வில் பி லெஸ், கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதிகமாக வாட்டர் கன்சம்ஷன் பண்ணும்போது என்னென்னா அவங்களோட உடம்புல திருப்பி அக்குமுலேட் ஆகிடும். ஸோ அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னா எனிவே டயாலிசிஸில் ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது இல்லை ரிமூவ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து டயாலிசிஸில் ஒரு சில அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் தான் ஒரு டயாலிசிஸ் செஷன்ஸில் ரிமூவ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணால் அது ஹார்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து அவங்கள வந்து ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தான் சொல்லுவோம். ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து டயாலிசிஸ்லையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் இஃப் ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு 500 ml தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஒரு 2 days கழிச்சு அவர் டயாலிசிஸ் வர்றாருன்னா ஒரு 1.5 liters அந்த மாதிரி தான் வந்து அவங்க உடம்புல அக்குமுலேட் ஆகிருக்கும். அதை தான் ரிமூவ் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து 1 liter எடுத்துக்கிறாரு டெய்லி, ஒரு 3 days கழிச்சு டயாலிசிஸ் வர்றாருன்னா 3 liters இல்லை 4 liters வெயிட் கெயின் ஆகி வருவார். அவருக்கு வந்து நம்ம வந்து டயாலிசிஸில் ஃப்ளூயிட் ரிமூவ் பண்ணும்போது 4 liters ரிமூவ் பண்ணும்போது ஹார்ட் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். இன்னொன்று அவங்களுக்கு வந்து பிபி கம்மியாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, கிராம்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். இன்னொன்று அடுத்த கொஸ்டின் உங்களோட நியூட்ரியன்ஸ். நம்ம யூஸ்வலாக டயாலிசிஸில் வந்து நம்ம வந்து பேஷண்ட்ஸை வந்து ப்ரோட்டீன் அதிகமாக தான் எடுத்துக்க சொல்லுவோம். ஓகே. ஸோ பிஃபோர் டயாலிசிஸ் தான் வந்து நம்ம வந்து ப்ரோட்டீனை வந்து கட் டவுன் பண்ண சொல்லுவோம். ஸோ டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பேஷண்ட்ஸை வந்து யூ டேக் மோர் ப்ரோட்டீன் யுவர் டயட் அப்படின்ற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட் தான் நம்ம யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறோம் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ். இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுலோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? பிகாஸ் அவங்களுக்கு நிறைய பசிக்கும், அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அவங்க யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இப்போ கிட்னி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்க இதுக்கான ஒரு ப்ராசஸில் அதுக்கான மெடிகேஷன்ஸையும் கோத்ரூ பண்ணணும், இந்த டயாலிசிஸ் ப்ராசஸையும் கோத்ரூ பண்ணணும் பொழுது இந்த காம்பினேஷன் வந்து எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான காம்பினேஷன்? ஸோ டயபெட்டிஸ் அண்ட் சிகேடி இஸ் எ கிரிட்டிக்கல் காம்பினேஷன் தான். ஏன்னா வந்து டயபெட்டிஸ்னால கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுனாலே இட் வில் அஃபெக்ட் ஆல் த ஆர்கன்ஸ், ஹார்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே வாட் ஹேப்பன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது லாங் டேர்ம் டயாலிசிஸில் இருக்கிறவங்களுக்கு சுகர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் நார்மல் லெவலில் தான் இருக்கும். ஓகே, சரிங்களா? ஸோ அதனால வந்து சுகர்ஸ்க்காக இன்சுலின் அந்த மாதிரி எடுக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. இன்னொன்று தே ஹாவ் டு ஃபாலோ தி சிகேடி டயட். இந்த கிட்னிக்கான டயட்ஸை தான் வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். பட் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ஷுட் பி லோ பிகாஸ் ஆஃப் டயாபெட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம், மெயினாக வந்து பொட்டாசியம் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கிட்னி தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கன் டு ரிமூவ் தி பொட்டாசியம் ஃப்ரம் அவர் பாடி. லைக் பனானா, அதுக்கப்புறம் ஆரஞ்ச், லெமன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம். ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து மினிமலாக, ஏன்னா ஃப்ரூட்ஸ் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் பொட்டாசியம். ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க ஒரு நாள் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம நிறைய வாட்டி பார்க்குறோம். இந்த மாதிரி டயாலிசிஸில் இருக்கிறவங்க, டயபிட்டிஸ் இருக்கவங்க ஒரு நாள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு ஐசியூவில் அட்மிட் ஆகுறது, இல்லை லைஃப் த்ரெட்டனிங் ஆகுறதுன்னு பார்க்குறோம். அது அவ்வளோ ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காக மாறதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? அக்யூட்டாக ஒன்றும் ஆகாது. அதாவது ஒரு ஆல்கஹால் எடுக்கனால, பட் 1 drop ஆஃப் ஆல்கஹால் இஸ் பாய்சன். சரிங்களா? இப்போ ஒரு டயாலிசிஸ் இருக்க பேஷண்ட்டு ஒரு நாள் ஆல்கஹால் எடுக்கிறாருன்னா அதனால் எந்த பாதிப்பும் வராது. இது எல்லாமே கியூமுலேட்டிவ் தான். பல வருஷங்கள் அவர் எடுத்ததுனால லிவர் பாதிச்சிருக்கும், அதனால் கிட்னி பாதிச்சிருக்கலாம், இல்லை டயபெட்டிஸ் வர்ஸ்னாக இருக்கலாம். இந்த மாதிரி இது கியூமுலேட்டிவ் இது தானே தவிர ஒரு ஆல்கஹால் ஒரு ஈவினிங் எடுக்கிறதுனால அதனால் பாதிப்பு வந்து அவங்க யாரும் அட்மிட் ஆக மாட்டாங்க, ரீனல் ஃபெயிலியரும் வராது. பட் ஆனால் சில இடங்களில் வந்து பிஞ்ச் ட்ரிங்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நிறைய குடிச்சிட்டு ரொம்ப குடிச்சிருவாங்க, அளவுக்கு மீறி குடிக்கிறதுல அப்போ என்ன ஆகும்னா கணையம் அஃபெக்ட் ஆகும். ஓகே, சரிங்களா? அதனால் கிட்னி பாதிக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த மாதிரி இவங்களில் வந்து சில இது வேதிப்பொருட்கள் இதில் மாற்றங்கள்லாம் வரும் உடம்புல, பொட்டாசியம்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மசில் இன்ஜரியும் ஆகும், மசில் லைசஸ், மசில் வந்து உடையும், இப்படி சிம்பிளாக சொல்ல மசில் உடையும், அதனாலேயும் கிட்னி பாதிக்கப்படும். இதெல்லாம் அக்யூட்டாக நடக்கிற விஷயம். ரொம்ப நாள் டயபெட்டிக்கு, ரொம்ப நாள் வந்து சிகேடி இருக்கவங்க அவங்களுக்கு வந்து இதனால் மோசமாகும்னு சொல்ல முடியாது. இது யாருக்கு வேணால் நடக்கலாம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு எண்ட் சொல்யூஷன், ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு வைங்க டாக்டர். இப்போ இருக்கிற டிமாண்டுக்கு ஏற்ற நம்ம கிட்ட சப்ளைன்னு சொல்ல முடியாது, அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்பொழுது இந்த டிமாண்டுக்கு அவைலபிலிட்டி வந்து நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறோம்?
என்ன பண்றோம்? ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சிகேடி பேஷண்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்காங்க. ஆன் டயாலிசிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து டோனார் இஃப் தே ஆர் வில்லிங் டு கிவ் அவங்க வந்து கொடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் ஈவன் டோனாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து டோனாரே டயபெட்டிஸாக இருக்காங்க, கொடுக்குறவங்களே வந்து ப்ராப்ளம் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவங்களோட அட்டெண்டர் அவங்களோட ஒய்ஃபோ இல்லை வந்து அவங்க ஃபாதரோ மதரோ வந்து கொடுக்கறதுக்கு வில்லிங் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த ஃபாதருக்கு செக் பண்ணி பார்த்தாலோ இல்லை மதருக்கு செக் பண்ணி பார்த்தாலோ ஆல்ரெடி தே ஆர் டயபெட்டிக், ஆல்ரெடி தே ஹேவ் சம் ப்ராப்ளம், கிட்னி டிசீஸ், ஏதாவது மைல்டாக கிட்னி டிசீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து அவங்களுக்கும் டொனேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து யூஸ்வலாக வந்து கெடாவருக்கு லிஸ்ட் பண்ணிடுவோம். கெடாவர்னா டிசீஸ் டோனர், அந்த பிரெயின் டெட்டில் இருக்கிறவங்களுக்கு லிஸ்ட் பண்ணி வைப்போம். பட் ஸ்டில் அதுலேயும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ரொம்ப வந்து ப்ரொலாங்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் பிகாஸ் நம்ம கிட்னி டிசீஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்குது, பட் த ஆர்கன் அவைலபிலிட்டி இஸ் வெரி லெஸ். நீங்க அதிகமாகுதுன்னு சொல்றது ரொம்ப அதிகமா இருக்கும் டாக்டர். ஏன்னா நம்ம பார்த்தா ரேண்டமா ஒரு ஸ்ட்ரீட் எடுத்தாலே அங்க வந்து டயாலிசிஸ் சென்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம 10 பேர்ல ஒருத்தர் கேட்டா நான் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேப்பிடான growth வந்து ஸ்கிரீனிங்னால அதிகரிச்சுதா இல்ல உண்மையிலேயே நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இல்லை இப்போ இந்த ப்ரொலாங்கா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா இந்த ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது? இந்த நம்பர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஒன்று ஸ்க்ரீனிங்னால வந்து நம்ம கிட்னி டிசீஸ் ஏர்லியாக பிக்கப் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்று வந்து நம்மளோட நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, லைக் டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ. ஸோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்லாம் ரொம்ப அதிகமானதுனால அண்ட் த பீப்புள் ஆர் கோயிங் டு சிகேடி ஏர்லி ஆன். முன்னாடிலாம் வந்து கிட்னி டிசீஸ் வந்து ஒரு 60 இயர்ஸில் 50 இயர்ஸில் வந்ததுலாம் இப்போ டயபெட்டிஸ் முன்னாடியே வர ஆரம்பிச்சிருது. லைக் ஈவன் 30 இயர்ஸ்லேயே டயபெட்டிஸ் வந்துடுது, 25 இயர்ஸ்லேயே டயபெட்டிஸ் வந்ததுனால அந்த கிட்னி டிசீஸும் ஏர்லியாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ தெர் இஸ் இன்க்ரீசிங் அவேர்னஸ் அண்ட் தெர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் இன் த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ரெண்டுமே வந்து அதிகமானதுனால டயாலிசிஸ் பாப்புலேஷனும் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து முன்னாடி வந்து நிறைய ஏர்லிஸ் மேபி ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம வந்து டயாலிசிஸ் சென்டர்ஸ் இல்லாதனாலேயே நிறைய பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் சென்டர்ஸ் அவ்வளோ இல்லை, அதனால நிறையா பேருக்கு வந்து பே பண்ண முடியாதனால அந்த மாதிரி டெத்தும் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் டயாலிசிஸ் சென்டர்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. இப்போ சிஎம் ஸ்கீம்லேயே நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால டயாலிசிஸ் சென்டர்ஸ்லாம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்குறோம் டாக்டர் மெடிக்கல் ஃபீல்டில். நம்ம வீட்டில் ஆண்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டயாலிசிஸ் அந்த மாதிரி ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அந்த மாதிரி வந்திருக்கு. ஹீமோடயாலிசிஸே நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம், ஹோம் டயாலிசிஸ்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோ பிளான்ட் பெருசாக வச்சுருப்பாங்க, வாட்டர் பியூரிஃபை பண்ணி வருது இல்லையா டயாலிசிஸ்க்குன்னு. அந்த மாதிரி வீட்டில் கூட பண்ணலாம் ஹோம் டயாலிசிஸ். ஒரு மிஷின் வச்சுட்டு ஒரு சின்ன போர்ட்டபிள் ஆரோ பிளான்ட்லாம் வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னால ஒரு சிலர் அதை இது பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பெரிட்டோனல் டயாலிசிஸ்னு இருக்குது. அது எப்படின்னா வயிற்றில் ஒரு கெத்திட்டர் மாதிரி வச்சுட்டு ஒரு சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு நீர் வந்து செலுத்துவோம், வயிறை சுற்றி இருக்க பெரிட்டோனியம்ங்கிற மெம்பரின்குள்ளே செலுத்துவோம். அதில் வந்து டயாலிசிஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. அது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து பெரிட்டோனல் டயாலிசிஸ் வீட்டில் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் வந்து நைட்டில் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டட் பெரிட்டோனல் டயாலிசர்லாம் இருக்குது. அவங்க நைட்டில் தூங்கும் போது ஆன் பண்ணி விட்டுடலாம், அந்த டயாலிசிஸ் நடந்துகிட்டே இருக்கும், மார்னிங் வந்து எடுத்து விட்டுடலாம். அந்த மாதிரி வீட்டு ஹோம் டயாலிசிஸ் ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. பட் ஆனால் அது பாப்புலராக இல்லை. கரெக்டாக இல்லை, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அது ரொம்ப பாப்புலராக இருக்கா டாக்டர் வீட்டில்? பெரிட்டோனல் டயாலிசிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும், பட் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஏன்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்குது. அதனால் இப்போது நிறைய பேர் என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க பண்ணி விட்ருவாங்க நம்மளுக்கு டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பெரிட்டோனல் டயாலிசிஸில் தே ஹாவ் டு டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேஷண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அட்டெண்டர்ஸ். ஸோ அவங்க கேர்டேக்கர்ஸ், கேர்கிவர்ஸ். ஸோ அப்போது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம பண்ணணும். அதில் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் அந்த தயக்கம் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் சில பேர் அதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அது ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிட்டோனல் டயாலிசிஸ். ஏன்னா வந்து தே ஆர் ஹாப்பி வித் தட் பெரிட்டோனல் டயாலிசிஸ். வீட்லேயே பண்ணிடுறாங்க, ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் வந்தால் போதும். அதனால வந்து நிறைய பேர் வந்து பெரிட்டோனல் டயாலிசிஸும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் த அமௌண்ட் சூஸிங் த பெரிட்டோனல் டயாலிசிஸ் இஸ் லெஸ். ஓகே, ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பாப்புலரான விஷயம். நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு டிரான்ஸ்பிளான்ட்ல கிட்னி ரொம்ப பாப்புலரான விஷயம்.
இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது டாக்டர்? லைக் அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்க டிரான்ஸ்பிளான்ட் மெத்தட்ஸில் எப்படி இருக்குது? முன்னாடி வந்து நம்ம வந்து ரிஜெக்ஷன் இஸ் தான், அதாவது கிட்னி ரிஜெக்ட் ஆகிறது அப்படின்றது அக்செப்ட் தான் பண்ணாத மேஜர் பாடி. மேஜர் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ வித் கரண்ட் மெடிகேஷன்ஸ், நிறைய மெடிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மெடிகேஷன்ஸை வச்சு நம்ம இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து இந்த ரிஜெக்ஷன் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே. முன்னாடி இருந்த ரிஜெக்ஷன் ரிஸ்க் மாதிரி இப்போ இருக்கிறது கிடையாது. இப்போ சர்ஜரி பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஸோ அதனால வந்து தே கேன் லீட் அ நார்மல் லைஃப். இன்னொன்று, இன்ஃபெக்ஷன் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா தான் பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் கம்மி பண்ணுறதுக்கும் நம்ம வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிஃபங்கல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ ரிஜெக்ஷன், இன்ஃபெக்ஷன் இது ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல மெயின் கேமே. ஸோ அந்த ரிஜெக்ஷன் கம்மி பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்திருக்கு. அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து சப்போஸ் வேறு பிளட் குரூப் அப்படின்னா கூட நம்ம வந்து முன்னாடி பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ யூஸ்வலாக வந்து ஓ குரூப் தான் வந்து யூனிவர்சல் டோனர். ஓ குரூப் இருக்கிறவங்க எல்லா குரூப்புக்கும் கொடுக்கலாம். ஏபி வந்து யூனிவர்சல் ரிசிபியன்ட் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து எந்த குரூப்பில் இருந்தும் வாங்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் டோனர் வந்து ஏ, ரெசிபியன்ட் வந்து பி அப்படின்னா முன்னாடிலாம் வந்து அது பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ வந்து ஏபிஓ இன்கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது வேறு பிளட் குரூப்பாக இருந்தால் கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கான மருந்தெல்லாம் கொடுத்து we can do transplant. ஓகே. இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் கொஞ்சம் அவேர்னஸில் இருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் அதுக்குன்ட்டு? ஓகே, கிட்னி ஃபங்க்ஷன் பார்க்குறது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் பண்ணால் போதும். பிளட் டெஸ்ட், யூரியா அண்ட் கிரியாட்டினின். யூரின் டெஸ்ட் வந்து யூரின் ருட்டீன், அதை பண்ணிங்கனாலே ப்ரோட்டீன் லீக் இருக்கா, கிட்னி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ரத்தம் கசியுதா எல்லாமே தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் இமேஜிங், கிட்னி சைஸ் என்ன, கல் இருக்கா, எங்கேயாவது அடப்பு இருக்கா, இதெல்லாம் வந்து இந்த பேசிக் டெஸ்ட் பண்ணாலே போதும். இதில் ஏதாவது கொஞ்சம் டவுட் இருந்தால் சிடி ஸ்கேன் வரைக்கும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக் டெஸ்ட், இது பண்ணாலே போதும். மாஸ்டர் செக்அப் பண்ணுறாங்க இல்லையா யூஸ்வலாக, அதை வந்து ஓல்டேஜ் பீப்புள், யாருக்கு பிபி இருக்கோ, அதுக்கப்புறம் யாருக்கு சுகர் இருக்கோ, இவங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது நல்லது. எல்லா மாஸ்டர் செக்அப் பேக்கேஜ்லையுமே வந்து சிம்பிள் கிட்னி டெஸ்ட் இருக்குது, பேசிக் கிட்னி டெஸ்ட் இருக்குது, அது பண்ணாலே போதும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் வந்து கிட்னியை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது உண்மை டாக்டர்? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் சோடா அந்த மாதிரி எடுக்கிறதுனால எவிடென்ட்டாக வந்து லிட்ரேச்சரில் வந்து எதுவும் கிடையாது. அதெல்லாம் எடுக்கிறதுனால வந்து கிட்னி வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹை சால்ட் இன்டேக் அந்த மாதிரி இது, அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த ஹை சால்ட் இன்டேக் அந்த மாதிரி எடுக்கும்போது கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மற்ற இதர பிரச்சனைகள் லைக் பிபி இது மாதிரி எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய உணவு பழக்கம் இதில் எவ்வளோ மேஜரான ரோல் இம்பாக்ட் ப்ளே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அது ஹை ப்ரோட்டீன் இன்டேக் மெயினாக வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாது? ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இன்டேக் லைக் டெய்லி வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து நான் ஜிம் போகிறவங்கலாம் அந்த கிரியாட்டின் பவுடர் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எடுக்கும்போது கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று சுகரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ், இது எல்லாமே வந்து கிட்னி வந்து டைரெக்டாக போய் பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து இன்னொரு, அதை லைக் டயபெட்டிஸ் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சால்ட் இன்டேக் அதிகமாக எடுக்க வந்து ஹைப்பர்டென்ஷன் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபுட் இன்டேக்கே வந்து ஒரு டிசீஸ் காஸ் பண்ணி, இப்போ டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன்லாம் ஒரு சிஸ்டமிக் டிசீஸ், உடம்புல எல்லா பார்ட்டையும் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதே டைம் வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஃபுட் இன்டேக்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத மெடிசின்ஸ், சும்மா நம்ம ஒரு பெயின் கில்லர்ஸ் வாங்கி போட்டுப்போம், ஒரு மைல்டாக பெயின் இருக்குது பெயின் கில்லர் ஒன்று வாங்கி போட்டுப்போம், அந்த மாதிரியெல்லாம் எடுக்கும்போது தட் வில் ஆல்சோ அஃபெக்ட் த கிட்னி. பட் நீங்கள் சொன்னீங்களா டாக்டர், டெய்லி மீட் கன்சப்ஷன்றது, டெய்லி எக் எடுத்துக்கோங்க, டெய்லி மினிமம் சிக்கன் எடுத்துக்கோங்கிறதுமே வந்து ஒரு அட்வைசபிளாக இருக்கும் பொழுது அப்போ அதோட லிமிட் என்ன? மினிமம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது ஓகே. ஸோ நிறைய ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக எடுக்கிறது, டெய்லியுமே வந்து ஒரு 10, சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் 10-15 எக்ஸ் அந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட்டு. அது மெயினாக என்னென்னா ப்ரோட்டீன் இன்டேக் நிறைய எடுத்து தண்ணியும் கம்மியாக குடிக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை டாக்டர், இப்போ என் பாடி வெயிட் வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் பாடி வெயிட் வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பாடி வெயிட் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டீன் இன்டேக்ன்ற மாதிரி நார்மல் ப்ரோட்டீன் ரெக்கமெண்டட் ப்ரோட்டீன் இன்டேக் இஸ் 1 gram per kg per day. ஓகே. ஸோ இது 70 grams of protein. இதே இது கிட்னி டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறது 0.8 gram per kg per day. மக்கள்கிட்ட ஒரு பிலீஃப் இருக்குது டாக்டர், நம்ம நிறைய தண்ணி குடித்தோம் அப்படின்னா நிறைய வாட்டி யூரின் போவோம், நிறைய கிட்னிக்கு ஒர்க் கொடுக்குறோம், அதனாலே வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட் நிறைய யூரினேஷன் அந்த சைக்கிளுமே வந்து கிட்னியை பாதிக்குமா, இல்லை அது வந்து ஏதாவது சிம்டமா?
நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய யூரின் போக தான் செய்வோம். கிட்னி வந்து அவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ணும். நம்மளோட எவ்வளோ கிட்னி இஸ் அ வெரி குட் ஆர்கன். எவ்வளோ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, நம்ம உடம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அதை ரீட்டைன் பண்ணிட்டு மீதம் உள்ள தண்ணியை வெளியேற்றும். சப்போஸ் சம்மர் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ அப்போனா நீங்கள் ஈவன் தோ நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா கூட வந்து யூரின் வந்து கம்மியாக தான் போகும். ஏன்னா கிட்னி வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்கும். வின்டர் டைமில் வந்து நீங்கள் தண்ணி கம்மியாக குடிச்சா கூட நிறைய யூரின் போக தான் செய்யும். ஏன்னா வந்து பாடிக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத வந்து கிட்னி அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூரின் வந்து லெட் அவுட் பண்ணும். ஸோ அதனால் நிறையா தண்ணி குடித்தோம் நிறைய யூரின் போனோம் அப்படின்றது நார்மல் தான். பட் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்றப்போ நம்ம வந்து சில இதெல்லாம் இப்போது டயபெட்டிஸ் அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சான்சஸ் இருக்குது. இல்லை ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்குலாம். ஸோ அந்த மாதிரி எஸ்பெஷலி மோர் தென் 50 இயர்ஸ் மேல் அவங்களுக்குலாம் வந்து ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்றது செக் பண்ணணும். பட் நிறையா தண்ணி குடிக்கிறது தப்பு இல்லை, நிறைய தண்ணி குடிக்கலாம். அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குல்ல டாக்டர், அது கிட்னி கூட ரிலேட்டடா இல்லை அது வந்து வேற ஏதாவது தொடர்புடையதா? கிட்னில இருந்து யூரின் வருது இல்லையா, அந்த பாதை தான் யூரின் ட்ராக்ட்டுங்கிறாங்க. அது கீழே வந்து யூரின் அந்த பிளாடர் யூரின் பிளாடர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் யூரின் ட்ராக்ட் சொல்றாங்க. இது வந்து கிட்னியோட சம்மந்தப்பட்டது தானே. இதுல இன்ஃபெக்ஷன் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே கிட்னி அஃபெக்ட் ஆகும். ஃபைன், ஓகே. அது ஆரம்ப நிலையில இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் போகும்போது எரிச்சல் அப்படின்வாங்க. அந்த டைம்ல ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணிட்டோம்னா செட்டில் ஆகிடும். விட்டுட்டோம்னா அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னி வரைக்கும் போயிட்டு கிட்னியே பாதிக்கும். அதை வந்து பைலோனெஃப்ரைட்டிஸ்னுவாங்க. கிட்னியை அது வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன். அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல தான் வந்து கிட்னி வந்து பாதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கிரியாட்டின் அதிகமாகும். அப்போது ஏர்லியராக பார்த்து ட்ரீட் பண்ணணும். சார், இந்த ஓவரால் கான்வர்சேஷனில் எனக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, கிட்னி வந்து டைரெக்டாக ஏதோ ஒன்று வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. உடம்புல ஏற்படுற நிறைய மாற்றங்கள் வந்து கிட்னிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் தான். ஸோ அப்போ நம்ம இத்தனை விஷயங்களை சேஃப்கார்ட் பண்ணி பார்க்கணும்ல டாக்டர், கிட்னியை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு. கண்டிப்பாக. அப்போ இது ஒரு மல்டி டிசிப்ளினரி டாக்டர் இது தானே டாக்டர், ப்ரொசீஜர் தானே. இப்போ கிட்னியில் ஒரு பிரச்சனைனா அதுக்கான ரூட் காஸ்க்கான டாக்டர்ஸோடு சேர்ந்து தான் நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரூட் காஸ் ஏதாவது இருக்கான்ன்றது தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது மெடிகேஷன்ஸ் ஏதாவது எடுத்துட்டாங்களா, இல்லை ஏதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கா, இல்லை கன்ஜெனிட்டலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வி வில் கிவ் ட்ரீட்மெண்ட். ஓகே, பிஃபோர் கன்க்ளூடிங், ஒரு வே டு டேக் கிட்னியை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன ஒரு வழி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் திங் டயட். அடிக்வேட் வாட்டர் எடுத்துக்கணும். நல்ல உடம்பு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் விச் அஃபெக்ட்ஸ் த கிட்னி இன் சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ் வந்து டீஹைட்ரேஷன் தான். செகண்ட் விஷயம் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், மெயின்டைனிங் ஐடியல் பாடி வெயிட். வாக்கிங் போகிறாங்களோ எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணலாம். அதை வந்து மாடரேட்டாக பண்ணிவிட்டு ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணணும். பிஎம்ஐ வச்சு நம்ம ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அன்னெசரி மெடிகேஷன்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கிட்ட போய்ட்டு மெடிசன்ஸ் எடுக்கணும். இந்த ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம். பெயின் கில்லர்ஸ்க்கு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போடுற சில பெயின் கில்லர்ஸ் வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணும். சில இடத்துல சில ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட கிட்னியை வந்து பாதிக்கலாம். இதெல்லாம் ஒரு ட்ரெயின்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிட்ட போனீங்கன்னா இந்த பாதிப்புலாம் வராது. ஃபோர்த் விஷயம் வந்து யாரெல்லாம் ஒரு ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோமார்பிட் சொல்லுவாங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற, அதாவது பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். கிட்னி ப்ராப்ளம் நார்மலாக இருந்தாலும் சரி, இயர்லி ஒன்ஸ் வந்து ஓவரால் செக்அப் பண்ணிக்கிட்டா கிட்னி ப்ராப்ளம் வருதை நம்ம ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணால் ஏர்லியராக ட்ரீட் பண்ணிடலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் போகும்போது அது ரிவர்சபிள் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.